வீடியோல 12 டென்சஸையும் ரொம்ப சுருக்கமா கத்துக்க போறோம். 12 டென்சஸ்க்கு உள்ள ஃபார்முலா என்ன, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி உருவாக்கணும், அதற்கான துல்லியமான தமிழ் அர்த்தங்கள் என்ன. முதல்ல நம்ம 12 டென்சஸ் கத்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த டென்சஸ்ல பயன்படுத்தக்கூடிய வேர்ப்ஸ் பத்தி, அதனுடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம பொதுவாவே V1, V2, V3 அப்படின்னு சொல்லுவோம். V1 அப்படின்றது என்னதுன்னா present verb அப்படின்னு சொல்லுவோம், அல்லது root verb அப்படின்னு சொல்லுவோம், அல்லது base form of the verb அப்படின்னு சொல்லுவோம், அல்லது இதை infinitive form of the verb அப்படின்னு சொல்லலாம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு தமிழ்ல வருகிறேன் அப்படின்னு சொல்லுவோம், வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம், வருவேன் அப்படின்னு சொல்லுவோம், வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எப்படிலாம் சொன்னாலும் கூட இங்க வந்து ரூட் verb என்னது, வா அப்படின்றது தான் ரூட் verb. அதை தான் நம்ம present verb அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். அதே போல V2 அப்படின்றது past form of the verb, V3 அப்படின்றது நம்ம past participle form of the verb அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு V1 பாத்தீங்கன்னா eat, eat உடைய past form என்னதுன்னா ate, eat உடைய past participle form என்னதுன்னா eaten. அப்ப eat, ate, eaten. drink, drank, drunk. live, lived, lived. 3 forms of the verbsக்கு 3 examples இது. அடுத்ததா verbs வந்து நம்ம regular verbs, irregular verbs அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியா பிரிக்கலாம். regular verbs அப்படின்றது என்னது அப்படின்னா, நம்ம V1 இருக்கு இல்லையா, V1க்கு பக்கத்துல ed சேர்த்தாவே அது V2 ஆவும் V3 ஆவும் மாறிடும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு playன்ற ஒரு ரூட் verb இருக்கு, V1 இருக்கு, அது கூட ed சேர்த்தா played, played அப்படின்னு சொல்லிட்டு past form of the verb மாறிடும், past participle form of the verb மாறிடும். அதே போலதான் jump, jumped, jumped. loveன்ற வார்த்தை ஆல்ரெடி ஈல முடியுது. சோ ஏற்கனவே ஒரு verb வந்து ஈல முடிஞ்சதுன்னா திரும்பவும் அதுக்கு பக்கத்துல ed சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, d மட்டும் சேர்த்தாவே போதும். அதனாலதான் love, loved, loved. இப்படி பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி verb கூட டியோ அல்லது ed சேர்த்தாவோ அது V2 ஆவும் V3 ஆவும் மாறும் அப்படின்னா அதை தான் நம்ம ரெகுலர் verbs அப்படின்னு சொல்றோம். irregular verbsன்றதுக்கு இது போன்ற ரெகுலாரிட்டிலாம் எதுவுமே இருக்காது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, கட், கட், கட். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா V1, V2, V3 மூணுமே ஒரே ஃபார்ம் தான். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, go, went, gone. So V1, V2, V3 மூணுமே வேற வேறையா இருக்கு. தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, come, came, come. So V1ம் V3யும் சேமா இருக்கு, V2 மட்டும் வித்தியாசமா இருக்கு. ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்க, sit, sat, sat. V2வும் V3யும் சேமா இருக்கு, V1 வித்தியாசமா இருக்கு. இது போன்ற ஒரு ரெகுலாரிட்டி இல்லாம இர்ரெகுலரா வருதால தான் இதை irregular verbs அப்படின்னு சொல்றோம். இந்த irregular verbsக்கான 3 forms என்னென்ன அப்படின்றத நம்ம மனப்பாடம் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். நாம கத்துக்க போற 12 டென்சஸ்க்கான சார்ட் இதுதான். இதுல பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல 4 டென்சஸ் இருக்கும், பாஸ்டுக்கு 4 டென்சஸ் இருக்கும், ஃபியூச்சருக்கும் 4 டென்சஸ் இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு பிரசன்ட் சிம்பிள், பிரசன்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் சிம்பிள், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், past perfect continuous. future simple, future continuous, future perfect, future perfect continuous. இந்த 12 tenses தான் நம்ம கத்துக்க போறோம். நம்ம கத்துக்க போற ஆர்டர் எது அப்படின்னா, முதல்ல 3 simple tenses கத்துப்போம், ரெண்டாவது 3 continuous tenses கத்துப்போம், மூணாவதா 3 perfect tenses கத்துப்போம், நான்காவதா 3 perfect continuous tenses கத்துப்போம். இந்த ஆர்டர்ல நம்ம கத்துக்கும் போது நமக்கு கத்துக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். முதல்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு டென்ஸ், நம்ம அடிக்கடி பயன்படுத்துற ஒரு டென்ஸ். இதுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா, சப்ஜெக்ட் பிளஸ் V1, சப்ஜெக்ட் பிளஸ் V1. இங்க பாத்தீங்கன்னா ஐ ஸ்டடி அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல ஐ அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட், ஸ்டடின்றது V1. அப்ப I study அப்படின்னா நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். We study நாங்கள் படிக்கிறோம். You study நீ படிக்கிறாய். He studies அவர் படிக்கிறார். She studies அவள் படிக்கிறாள். It studies அது படிக்கிறது. They study
அவர்கள் படிக்கிறார்கள். இங்க ஒரு விஷயத்தை நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணோம். என்னது அப்படின்னா இங்க பாருங்க, ஐ, வி, யூ, தே போன்ற ப்ரோனவுன்ஸ்க்கு பக்கத்துல எல்லாம் நம்ம ஸ்டடின்ற வார்த்தையை ரூட் வேர்பை அப்படியே போட்டிருக்கோம். ஆனா ஹி, ஷி, இட்டுக்கு பக்கத்துல நம்ம வந்து ஸ்டடீஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தேர்ட் பர்சன் சிங்குலர் அதை வந்து நம்ம சப்ஜெக்டா பயன்படுத்தி இருந்தோம் அப்படின்னா வேர்புக்கு பக்கத்துல எஸ்ஓ அல்லது இஎஸ்ஓ அல்லது ஐஎஸ்ஓ நம்ம சேர்க்கணும். வேர்புக்கு பக்கத்துல எங்க எஸ் சேர்க்கணும், எங்க இஎஸ் சேர்க்கணும், எங்க ஐஎஸ் சேர்க்கணும் அப்படின்ற ரூலை நான் சுருக்கமா சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கிங்க. பொதுவாகவே நம்ம வேர்புக்கு பக்கத்துல எஸ் சேர்ப்போம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு கம், கம்ஸ். ஆனா ஒரு வேர்ப் ஓல முடிஞ்சு அந்த ஓவுக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் லெட்டர் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம இஎஸ் சேர்க்கணும். அதாவது ரூல் வந்து ஓல முடிஞ்சாவே இஎஸ் சேர்க்கணும் அப்படின்றது ரூல் கிடையாது. நல்லா கவனிங்க. ஓல முடிஞ்சு அந்த ஓவுக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் லெட்டர் வந்துச்சுன்னா அங்க வந்து நம்ம இஎஸ் சேர்க்கணும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு கோன்ற வேர்பு ஓல முடியுது, ஓவுக்கு முன்னாடி ஜின்ற ஒரு கான்சனன்ட் லெட்டர் வந்திருக்கு, அதனால நம்ம இஎஸ் போட்டு கோஸ் அப்படின்னு போடுறோம். டூன்ற வேர்ப் பாருங்க, ஓல முடிஞ்சிருக்கு, ஆனா ஓவுக்கு முன்னாடி டின்ற ஒரு கான்சனன்ட் லெட்டர் வந்திருக்கு, அதனால நம்ம என்ன பண்றோம், இஎஸ் போட்டு டஸ் அப்படின்னு போடுறோம். ஐஎஸ் எங்க போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேர்ப், ரூட் வேர்ப் ஒய்ல முடிஞ்சு அந்த ஒய்க்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் லெட்டர் இருந்துச்சுன்னா அங்க என்ன பண்ணணும்னா ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு ஐஎஸ் சேர்த்துக்கணும். ஸோ ரூல் வந்து ஒய்ல முடிஞ்சாவே ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு ஐஎஸ் சேர்க்கணும் அப்படின்றது கிடையாது. நல்லா கவனிங்க. ஒரு வேர்ப் ஒய்ல முடிஞ்சு அந்த ஒய்க்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் லெட்டர் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒய்யை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஐஎஸ் சேர்த்துக்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஸ்டடின்ற ஒரு ரூட் வேர்ப்ல ஒய்ல முடியுது அந்த வேர்ப், பட் ஒய்க்கு முன்னாடி பாருங்க டின்ற ஒரு கான்சனன்ட் லெட்டர் வந்திருக்கு, அதனால என்ன பண்ணணும்னா ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு ஐஎஸ் போட்டு நம்ம ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்றோம். அதே போல பாருங்க கிரை, கிரைன்ற வேர்பும் ஒய்ல முடியுது, ஆனா ஒய்க்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் லெட்டர் வந்திருக்கு, அதனால என்ன பண்றோம், ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு ஐஎஸ் போட்டு கிரைஸ் அப்படின்னு போடுறோம். அப்ப இந்த வேர்புக்கு பக்கத்துல எஸ் சேர்க்கிற பிசினஸ், இஎஸ் சேர்க்கிற பிசினஸ், ஐஎஸ் சேர்க்கிற பிசினஸ் எல்லாமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும்தான், அதுவும் ஹி, ஷி, இட் அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும்தான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் உருவாக்குறது அப்படின்றத கத்துக்கிட்டோம். அடுத்ததா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறது. ஸோ பொதுவாகவே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு டென்ஸ்லயுமே இருக்கிற ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் த வேர்புக்கு பக்கத்துல ஒரு நாட் போட்டாவே போதும், அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸா மாறிடும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, 12 டென்சஸ்க்கான ஃபார்முலா கொடுத்துருக்கிறேன். இதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா முதல் 2 டென்ஸை தவிர மீதி இருக்கிற 10 டென்சஸ்க்கும் ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்து வெளிப்படையா வந்திருக்கு. ரெட் கலர்ல கொடுத்துருக்கிறேன் இல்லையா, அதுதான் ஒவ்வொரு டென்ஸுக்கான ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஸோ இந்த ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்து வெளிப்படையா வந்திருக்கும், ஆனா முதல் டென்ஸுக்கும் ரெண்டாவது டென்ஸுக்கும் அது வெளிப்படையா வந்திருக்காது. முதல் டென்ஸ் சப்ஜெக்ட் பிளஸ் V1, அது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அதுக்கான ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் என்னது அப்படின்னா டூ மற்றும் டஸ். டூன்றத நம்ம ஐ, வி, யூ, தேக்கு பயன்படுத்துவோம். டஸ்ன்றத தேர்ட் பர்சன் சிங்குலர் அதாவது ஹி, ஷி, இட்டுக்கு பயன்படுத்துவோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் V2 அப்படின்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கான ஃபார்முலா. அதுல உள்ள ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் என்னது அப்படின்னா டிட். அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறது? ஸோ டூன்றது ஒரு ஆக்சிலரி வேர்ப், அதுக்கு பக்கத்துல நாட் போடணும். டஸ்ன்றது ஒரு ஆக்சிலரி வேர்ப், அதுக்கு பக்கத்துல நாட் போடணும். அப்ப ஐ ஸ்டடி அப்படின்னா நான் படிக்கிறேன், நான் படிக்கவில்லை எப்படி சொல்றது, ஐ டு நாட் ஸ்டடி. வி ஸ்டடி நாங்கள் படிக்கிறோம், நான் படிக்கலன்றது எப்படி சொல்றது, வி டு நாட் ஸ்டடி. அதே போலதான் யூ ஸ்டடி, யூ டு நாட் ஸ்டடி. ஹீ ஸ்டடிஸ், ஹீ டஸ் நாட் ஸ்டடி. இங்க பாருங்க ஹீ ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்றோம், இந்த இடத்துல ஸ்டடிக்கு பக்கத்துல ஐஎஸ் சேர்த்துருக்கிறோம், ஹீ ஸ்டடிஸ், ஏன்னா அது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஆனா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க ஹீ டஸ் நாட் ஸ்டடி அப்படின்னு சொல்றோம். ஸோ மற்றதுக்கெல்லாம் டூ பயன்படுத்துறோம், ஹீக்கு நம்ம டஸ் பயன்படுத்தி இருக்கிறோம். ஒரு ரூல் நல்லா கவனிங்க. ரெண்டாவது ரூல் பாத்தீங்கன்னா ஹீ டஸ் நாட் ஸ்டடீஸ் அப்படின்னு நம்ம இங்க போடல,
he does not study அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஏன்னா அந்த ஸ்டடீஸ்ல உள்ள ஐஎஸ் உடைச்சு தான் நம்ம இங்க டஸ் கொண்டு வந்திருக்கோம். அதனால இங்க டஸ் நாட் வந்த பிறகு அல்லது டஸ் வந்த பிறகு திரும்ப நம்ம அங்க ஸ்டடீஸ்லாம் போடக்கூடாது. ஸ்டடின்ற ரூட் வேர்ப பேஸ் வேர்ப அப்படியே தான் போடணும். எஸ்லாம் சேர்க்கக்கூடாது, ஐஎஸ்லாம் சேர்க்கக்கூடாது, இஎஸ்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. அதே போல தான் பாருங்க, she studies, she does not study. It studies, it does not study. They study, they do not study. அப்படின்னா ஐ வி யூ தேக்கெல்லாம் நம்ம do not பயன்படுத்துறோம். he ஷீட்டுக்கு does not பயன்படுத்துறோம். ஞாபகம் வச்சுக்கீங்க. இதையே நம்ம இன்னொரு விதமா எழுதலாம். எப்படின்னா do not அப்படின்றத நம்ம சுருக்கி don't அப்படின்னு போடுவோம் இல்லையா? அதே போல does not உடைய கன்ட்ராக்ஷன் என்னது? doesn't. அப்ப I do not study அப்படின்றத நம்ம I don't study அப்படின்னு போடலாம். we do not study அப்படின்றத we don't study அப்படின்னு சொல்லலாம். அதே போலதான் you don't study, he doesn't study, she doesn't study, it doesn't study, they don't study. ஸோ இதே போல ப்ரெசன்ட் சிம்பிள்ல நம்ம ஈஸியா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் உருவாக்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம காமனா பண்ற தவறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா he don't study அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஹீக்கு நம்ம don't பயன்படுத்தலாமா? பயன்படுத்தக்கூடாது. அப்ப ஹீக்கு நம்ம என்ன பயன்படுத்தணும்? doesn't தான் பயன்படுத்தணும். அப்ப இது எப்படி கரெக்டா நம்ம போடணும் அப்படின்னா he doesn't study அப்படின்னு தான் சொல்லணும். அதே போலதான் he do not study அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ ஹீக்கு நம்ம do not பயன்படுத்தக்கூடாது, does not தான் பயன்படுத்தணும். அப்ப எப்படி சொல்லலாம்? he does not study அப்படின்னு சொல்லலாம். அவ படிக்கல அப்படின்றத சிலர் வந்து she does not studies அப்படின்னு போடுவாங்க. ஸோ இதுவும் தவறு. ஏன் அப்படின்னா அங்க does not வந்த பிறகு திரும்ப ஸ்டடீஸ்லாம் போடக்கூடாது. ஸ்டடின்ற ரூட் வேர்பை அப்படியே தான் போடணும். ஐஎஸ்லாம் சேர்க்கக்கூடாது, இஎஸ்ஓ அல்லது எஸ்ஓ சேர்க்கக்கூடாது. அப்ப she does not study அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஐஎஸ் தான் இங்க டஸ்ஸா வந்திருக்கு. அப்ப டஸ் வந்த பிறகு அல்லது does not வந்த பிறகு திரும்ப அந்த இடத்துல ஸ்டடீஸ்லாம் போடக்கூடாது. இந்த டென்ஸை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா நம்மளுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டிஸை வந்து சொல்றதுக்கு, நம்மளுடைய ப்ரெசன்ட் ஹேபிட்ஸை சொல்றதுக்கு, சயின்டிஃபிக் ட்ரூத்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு. ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது, ஆனா அதை முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை பத்தி பேசுறதுக்கு, அல்லது ஸ்டோரிலாம் நரேட் பண்ணும்போது, நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ஸ்லாம் எழுதும் போதுன்ற பல்வேறு இடங்கள்ல நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தலாம். நம்ம இரண்டாவதா கத்துக்க போற ரொம்ப முக்கியமான டென்ஸ் என்னதுன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் V2. இப்ப இங்க பாருங்க, ஐ என்றது சப்ஜெக்ட், ஸ்டடி என்ற வேர்புடைய V2 ஃபார்ம் என்னது? ஸ்டடீடு. அப்ப ஐ ஸ்டடீடு அப்படின்னா நான் படித்தேன். we studied நாங்கள் படித்தோம். you studied நீ படித்தாய். he studied அவர் படித்தார். she studied அவள் படித்தாள். it studied அது படித்தது. they studied அவர்கள் படித்தார்கள். இங்க பாத்தீங்கன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ரொம்பவே ஈஸியான ஒரு டென்ஸ். ஏன் அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஐ ஸ்டடி, we study, you study, they studyன்னு சொல்றோம். ஆனா he studies, she studies, it studies அப்படின்னு சொல்றோம். சோ அங்க வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்கலாம், நம்ம வேர்பு கூட எஸ் சேர்க்கிற பிசினஸ் இருந்துச்சு. ஆனா அந்த பிசினஸ் இங்க கிடையாது. இங்க பாருங்க, எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டடீடுன்ற வார்த்தை தான் நம்ம பயன்படுத்துறோம். அந்த விதத்துல இந்த டென்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு டென்ஸ். அடுத்ததா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறது. நான் ஏற்கனவே சொன்னேன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கான ஆக்சிலரி வேர்ப் என்னது அப்படின்னா did. அப்ப didக்கு பக்கத்துல நாட் போட்டாவே போதும், அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா மாறிடும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஐ ஸ்டடீட் அப்படின்னு சொல்றோம், நான் படித்தேன். அப்ப நான் படிக்கல அப்படின்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சொல்றது? ஐ டிட் நாட் ஸ்டடி, ஐ டிட் நாட் ஸ்டடி அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே பாத்தீங்கன்னா திரும்பவும் ஐ டிட் நாட் ஸ்டடீடு அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த ஏடியை தான் நம்ம உடைச்சு இங்க டிட்டாங்க கொண்டு வந்துட்டோம். அப்ப அந்த இடத்துல டிட் வந்தாவோ அல்லது டிட் நாட் வந்தாவோ நம்ம வந்து ஸ்டடீடு அப்படின்ற V2 ஃபார்ம் போடக்கூடாது, V1 தான் பயன்படுத்தணும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல. அப்ப ஐ ஸ்டடீட், ஐ டிட் நாட் ஸ்டடின்னு சொல்லணும், ஐ டிட் நாட் ஸ்டடீட் அப்படின்னு சொல்லக்கூடாது. we studied நாங்கள் படித்தோம், நாங்க படிக்கலன்றத we did not study அப்படின்னு சொல்லலாம். அதே போல you did not study, he did not study, she did not study, it did not study, they did not study. அங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல do does பயன்படுத்தணும் மாத்தி மாத்தி. ஆனா இங்க பாருங்க
எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சிங்குலரா இருந்தாலும் சரி, ப்ளூரலா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பர்சனா இருந்தாலும் சரி, செகண்ட் பர்சனா இருந்தாலும் சரி, அல்லது தேர்ட் பர்சனா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே டிட்ன்ற ஒரே ஆக்சிலரி வெர்ப் தான் பயன்படுத்துறோம். இந்த நெகட்டிவ் சென்டென்சஸே நம்ம இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். எப்படின்னா, இப்ப டிட் நாட் அதனுடைய கன்ட்ராக்ஷன் என்னது? டிடின்ட். அப்ப ஐ டிட் நாட் ஸ்டடி அப்படின்றத ஐ டிடின்ட் ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம். we did not study அப்படின்றத we didn't study அப்படின்னு சொல்லலாம். அதே போல you didn't study, he didn't study, she didn't study, it didn't study, they didn't study. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம காமனா பண்ற தவறு என்னது அப்படின்னா, சிலர் he didn't studied அப்படின்னு சொல்லுவாங்க, he did not studied அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க என்ன தப்பு அப்படின்னா, அங்க didn't வந்த பிறகு அல்லது did not வந்த பிறகு அங்க நம்ம V2 பயன்படுத்தக்கூடாது, V1 தான் பயன்படுத்தணும். ஏன்னா அந்த ed அந்த ied தான் நம்ம உடச்சு இங்க did கொண்டு வரோம். அதனால he didn't அப்படின்னு பயன்படுத்தும் போது அல்லது did not பயன்படுத்தும் போது நம்ம V2 பயன்படுத்தக்கூடாது, மாறாக V1 தான் பயன்படுத்தணும். அப்ப he didn't studied கிடையாது, he didn't study அப்படின்றது தான் சரியானது. he did not studied அப்படின்றது தப்பு, மாறாக he did not study அப்படின்றது தான் சரியான வாக்கியம். நம்ம மூன்றாவதா கத்துக்க போற டென்ஸ் என்னதுன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இந்த டென்ஸ் நம்ம சிம்பிள் பிரசன்ட் கூட சிம்பிள் பாஸ்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ஈஸியான டென்ஸ். ஏன் அப்படின்னா, சிம்பிள் பிரசன்ட்ல டூ, டஸ் போன்ற ஆக்சிலரி வெர்ப்ஸ் வெளிப்படையா வராது. சிம்பிள் பாஸ்ட்ல டிட்ன்ற ஆக்சிலரி வெர்ப் வெளிப்படையா வராது. ஆனா இந்த டென்ஸ்ல பாருங்க, வில் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் வெளிப்படையா வந்திருக்கு. ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இந்த டென்ஸ்ல நம்ம மண்டையை போட்டு பிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்பவே ஈஸியான ஒரு டென்ஸ். இப்ப பார்க்கலாம். ஐ வில் ஸ்டடி, நான் படிப்பேன். we will study, நாங்கள் படிப்போம். you will study, நீங்கள் படிப்பீர்கள். he will study, அவர் படிப்பார். she will study, அவள் படிப்பாள். it will study, அது படிக்கும். they will study, அவர்கள் படிப்பார்கள். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி உருவாக்குறது? ஒன்றும் இல்லை, he will study அப்படின்னா அவர் படிப்பார். இங்க வில்லுக்கு பக்கத்துல ஒரு நாட் போட்டாவே போதும், அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா மாறிடும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு he will not study, அவர் படிக்க மாட்டார் அப்படின்ற போல ஆயிடும். will not உடைய கன்ட்ராக்ஷன் என்னது? won't. நம்ம இப்படியும் பயன்படுத்தலாம், he won't study, அவர் படிக்க மாட்டார் அப்படியும் சொல்லலாம். அப்போ நான் படிக்க மாட்டேன் அப்படின்றத I will not study அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் படிக்க மாட்டோம், we will not study. நீ படிக்க மாட்டாய், you will not study. அவர் படிக்க மாட்டார், he will not study. அவள் படிக்க மாட்டாள், she will not study. அது படிக்காது, it will not study. அவர்கள் படிக்க மாட்டார்கள், they will not study. இதே நம்ம இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். I won't study, we won't study, you won't study, he won't study, she won't study, it won't study, they won't study அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம கத்துக்கிட்ட 3 டென்சஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸுக்கான ஃபார்முலா என்னது? சப்ஜெக்ட் பிளஸ் V1. சிம்பிள் பாஸ்டுக்கான ஃபார்முலா சப்ஜெக்ட் பிளஸ் V2. சிம்பிள் ஃபியூச்சருக்கான ஃபார்முலா சப்ஜெக்ட் பிளஸ் will பிளஸ் V1. தமிழ் மீனிங்ல என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ கம், நான் வருகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ கேம் அப்படின்னா நான் வந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் கம் அப்படின்னா நான் வருவேன் அப்படின்னு அர்த்தம். The fourth one, present continuous tense. Continuous tenses அப்படின்னாவே ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அல்லது நடைபெற்று கொண்டிருந்தது அல்லது நடைபெற்று கொண்டிருக்கும் அப்படின்றத எம்பசைஸ் பண்றதுக்கு தான் இந்த continuous tenses. இப்ப நம்ம கத்துக்க போறது present continuous tense. இதுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் am, is, are பிளஸ் verb பிளஸ் ing. ஸோ கண்டினியூஸ் டென்சஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம பார்த்தோம்னா 6 கண்டினியூஸ் டென்சஸ் இருக்கு. எல்லா டென்சஸ்லயுமே ஐஎன்ஜி வேர்ப் தான் நம்ம பயன்படுத்துவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல சப்ஜெக்டுக்கு தகுந்தா போல ஆம் போடணுமா, இஸ் போடணுமா, ஆர் போடணுமான்றது மாறும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றது நம்ம ஐ எம் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லுவோம். we are studying, நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். you are studying, நீ படித்து கொண்டிருக்கிறாய். he is studying, அவர் படித்து கொண்டிருக்கிறார். she is studying, அவள் படித்து கொண்டிருக்கிறாள். it is studying, அது படித்து கொண்டிருக்கிறது. they are studying, அவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். இங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஐக்கு ஆம் போட்டிருக்கோம், வேக்கு ஆர், யூக்கு ஆர், அதே போல தேக்கு ஆர் போட்டிருக்கோம்.
he sheet அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலருக்குலாம் நம்ம இஸ் போட்டிருக்கோம். his she's it is. இந்த டென்ஸ்ல இப்ப நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி உருவாக்குறது ரொம்பவே சிம்பிள். அங்க இருக்கிறதே ஒரே ஒரு ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும். அந்த ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் த வேர்புக்கு பக்கத்துல ஒரு நாட் போட்டாவே போதும், அதெல்லாம் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸா மாறிடும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஐ ஆம் ஸ்டடிங் அப்படின்னா நான் படித்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆமுக்கு பக்கத்துல நாட் போடுங்க. ஐ ஆம் நாட் ஸ்டடிங், நான் படித்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னு மாறிடும். அதே போல we are not studying, you are not studying, he is not studying, she is not studying, it is not studying, they are not studying. இதே நெகட்டிவ் சென்டென்சஸ் நம்ம கண்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியும் ஃபார்ம் பண்ணலாம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஐ எம் நாட் ஸ்டடிங் அப்படின்றது ஆம் நாட்டுக்கு கண்ட்ராக்ஷன் கிடையாது, நம்ம அப்படியே சொல்லலாம். ஐ எம் நாட் ஸ்டடிங் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆர் நாட்டை வந்து நம்ம சுருக்கும் போது ஆண்ட் ஆண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கலாம். ஆண்ட் அதாவது நம்ம எப்படி இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அத்தைக்கு வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா, ஆண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட அதே ப்ரொனன்சியேஷன் தான். அப்ப we aren't studying, you aren't studying, he isn't studying, she isn't studying, it isn't studying, they aren't studying அப்படி சொல்லலாம். ஃபிஃப்த் டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ் வேர் பிளஸ் verb பிளஸ் ing. பிரசன்ட் டென்ஸ்ல இருந்த ஆமும் இஸ்ஸும் தான் இந்த இடத்துல வாஸ் அப்படின்னு மாறி இருக்கு. பிரசன்ட் டென்ஸ்ல இருந்த ஆர் தான் இந்த இடத்துல வேர் அப்படின்னு மாறி இருக்கு. இதை வந்து நம்ம வேர் அப்படின்னு தான் சொல்லுமே தவிர வேர் அப்படின்னு சொல்லக்கூடாது. வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம வேர் அப்படின்னு சொல்லணும். நர்ஸ், பேர்ட், சர்ச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே போல வேர் அப்படின்னு சொல்லணும். ஐ வாஸ் ஸ்டடிங் அப்படின்னா நான் படித்து கொண்டிருந்தேன். we were studying நாங்கள் படித்து கொண்டிருந்தோம். you were studying நீ படித்து கொண்டிருந்தாய். he was studying அவன் படித்து கொண்டிருந்தான். she was studying அவள் படித்து கொண்டிருந்தாள். it was studying அது படித்து கொண்டிருந்தது. they were studying அவர்கள் படித்து கொண்டிருந்தார்கள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐக்கு வாஸ் பயன்படுத்தி இருக்கிறோம். weக்கு were, youக்கு were, he was, she was, it was, they were. இப்ப இந்த டென்ஸ்ல எப்படி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறது ரொம்பவே சிம்பிள். அந்தந்த ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்ஸ்க்கு பக்கத்துல ஒரு நாட் போட்டாவே போதும், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸா மாறிடும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஐ வாஸ் நாட் ஸ்டடியிங், we were not studying, you were not studying, he was not studying, she was not studying, it was not studying, they were not studying. இதையே நம்ம கண்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். I wasn't studying, we weren't studying, you weren't studying, he wasn't studying, she wasn't studying, it wasn't studying, they weren't studying. were not உடைய கண்ட்ராக்ஷனை நம்ம weren't அப்படி சொல்லலாம். The sixth tense future continuous tense. இந்த டென்ஸுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் will be பிளஸ் verb பிளஸ் ing. ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல பாத்தீங்கன்னா am, is, are அப்படின்றதெல்லாம் பயன்படுத்தணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு தகுந்தா போல மாற்ற வேண்டியதா இருந்துச்சு. அதே போலதான் பாஸ்ட் கண்டினியூஸ்ல was, were வந்துச்சு. ஆனா இந்த டென்ஸ்ல பாருங்க, எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சிங்குலரா இருந்தாலும் சரி, ப்ளூரலா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்குமே யூனிஃபார்மா will be போட்டுற வேண்டியதுதான். அப்ப I will be studying அப்படின்னா நான் படித்து கொண்டிருப்பேன். We will be studying நாங்கள் படித்து கொண்டிருப்போம். You will be studying நீங்கள் படித்து கொண்டிருப்பீர்கள். He will be studying அவன் படித்து கொண்டிருப்பான். She will be studying அவள் படித்து கொண்டிருப்பாள். It will be studying அது படித்து கொண்டிருக்கும். They will be studying அவர்கள் படித்து கொண்டிருப்பார்கள். இப்ப இந்த டென்ஸ்ல எப்படி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறது? சிலருக்கு இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் பார்த்த எல்லா டென்ஸ்லயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஒரே ஒரு ஆக்சிலரி வேர்ப் தான் இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம், அந்த வேர்புக்கு பக்கத்துல நம்ம நாட் போடுவோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஐ வில் பி ஸ்டடியிங், இங்க வில் பி அப்படின்ற ரெண்டு ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்கு. அப்ப வில்லுக்கு பக்கத்துல நாட் போடணுமா அல்லது பிக்கு பக்கத்துல நாட் போடணுமான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நல்லா கவனிங்க, இது ஒரு இங்கிலீஷ்ல உள்ள ஒரு கோல்டன் ரூல். ஒரு ஸ்டேட்மெண்ட்ல 2 அல்லது 3 ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் இருந்துச்சுன்னா அதை நெகட்டிவா மாத்துறதுக்கு மொத ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் தி வேர்புக்கு பக்கத்துல நாட் போடணும். நல்லா கவனிங்க,
ஒரு ஸ்டேட்மெண்ட்ல 2 ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்கலாம் அல்லது 3 ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்துல ஆக்சிலரி வேர்ப் ஏதோ அதுக்கு பக்கத்துல நாட் போட்டா அந்த ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவா மாறிடும். இங்க பாருங்க, ஐ வில் பி ஸ்டடியிங்ல வில்ன்றது தான் ஆக்சிலரி வேர்ப். அப்ப வில்லுக்கு பக்கத்துல நம்ம நாட் போடணும். அப்ப ஐ வில் நாட் பி ஸ்டடியிங், நான் படித்து கொண்டு இருக்க மாட்டேன். அதையே நம்ம சுருக்கி ஐ won't பி ஸ்டடியிங், நான் படித்து கொண்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் பார்க்கலாம். ஐ வில் நாட் பி ஸ்டடியிங், we will not be studying, you will not be studying, he will not be studying, she will not be studying, it will not be studying, they will not be studying. நம்ம contractions யூஸ் பண்ணி சொல்லும் போது I won't be studying, we won't be studying, you won't be studying, he won't be studying, she won't be studying, it won't be studying, they won't be studying அப்படின்னு சொல்லலாம். இந்த டென்ஸ்ல சிலர் காமனா பண்ற தவறு என்னதுன்னா, அந்த நாட்டை கொண்டு வந்து பிக்கு பக்கத்துல போட்டுருவாங்க. அது தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் பி நாட் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பு. கரெக்ட் ஃபார்ம் என்னதுன்னா, ஐ வில் நாட் பி ஸ்டடியிங், ஐ வில் நாட் பி ஸ்டடியிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஆக்சிலரி வேர்ப் எதுவோ அதுக்கு பக்கத்துல தான் நம்ம நாட் போடணும். இப்ப நம்ம கத்துக்கிட்ட அந்த 3 கண்டினியூஸ் டென்சஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பிரசன்ட் கண்டினியூஸ்ல பாருங்க, சப்ஜெக்ட் பிளஸ் am, is, are plus verb plus ing. So 3 டென்சஸ்லயும் பாத்தீங்கன்னா ஃபார்முலா கிட்டத்தட்ட சேம் தான். நடுவுல உள்ள ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் தி verbs மட்டும் தான் மாறுது. பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா am, is, areன்றது தான். இந்த பாஸ்டுக்கு வரும்போது am, isம் wasன்னு மாறுது. areன்றது were அப்படின்னு மாறுது. ஆனா ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல பாருங்க எல்லாத்துக்குமே நம்ம will be தான் பயன்படுத்துறோம். இப்ப இந்த 3 டென்சஸ்லயும் தமிழ் மீனிங் எப்படி மாறுது அப்படின்னு பார்க்கலாம். I am writing அப்படின்னா நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். I was writing அப்படின்னா நான் எழுதி கொண்டு இருந்தேன். I will be writing அப்படின்னா நான் எழுதி கொண்டு இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஏழாவதா நம்ம கத்துக்க போற டென்ஸ் ரொம்பவே முக்கியமான ஒரு டென்ஸ், நம்ம அடிக்கடி பயன்படுத்துற ஒரு டென்ஸ். அது என்னது அப்படின்னா present perfect tense. present perfect tenseக்கான ஃபார்முலா என்னது? subject plus have or has plus V3. நம்ம இதுவரைக்கும் நம்ம V1 பயன்படுத்தி இருக்கிறோம், V2 பயன்படுத்தி இருக்கிறோம். வேர்புக்கு பக்கத்துல ing வேர்ப்லாம் போட்டு பயன்படுத்தணும். ஆனா இப்பதான் முறை நம்ம V3 பயன்படுத்துறோம். V3ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அதே போல இங்க பாருங்க, have, has இருக்கு. haveன்ற ஆக்சிலரி வேர்பை நம்ம I, we, you, theyக்கு பயன்படுத்துவோம். ஆனா hasன்றத தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு பயன்படுத்துவோம். அதாவது he, she, itக்குலாம் நம்ம பயன்படுத்துவோம். I have studied, இங்க ஐன்றது சப்ஜெக்ட். ஐ கூட நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆக்சிலரி வேர்ப் என்னது? have பிளஸ் அந்த ஸ்டடின்ற வார்த்தையுடைய வேர்ப் 3 ஃபார்ம் என்னது? studied. அப்ப ஐ have studied அப்படின்னா அதுக்கான தமிழ் அர்த்தம் என்னது? நான் படித்திருக்கிறேன். ஐ ஸ்டடி அப்படின்றது நான் படிக்கிறேன். இங்க பாருங்க, ஐ have studied, நான் படித்திருக்கிறேன். we have studied, நாங்கள் படித்திருக்கிறோம். you have studied, நீ படித்திருக்கிறாய். he has studied, அவன் படித்திருக்கிறான். she has studied, அவள் படித்திருக்கிறாள். it has studied, அது படித்திருக்கிறது. they have studied, அவர்கள் படித்திருக்கிறார்கள். present perfect tenseல படித்திருக்கிறேன் அப்படின்றது மட்டும் தமிழ் மீனிங் கிடையாது, இன்னொரு தமிழ் மீனிங் இருக்கு. அது என்னதுன்னா படித்து விட்டேன். அப்ப ஐ ஹாவ் ஸ்டடிட் அப்படின்னு சொல்லும் போது தமிழ்ல நான் படித்திருக்கிறேன் அப்படின்ற மீனிங்கும் இருக்கு, நான் படித்து விட்டேன் அப்படின்ற மீனிங்கும் இருக்கு. அப்படி பார்த்தோம்னா ஐ ஹாவ் ஸ்டடிட், நான் படித்து விட்டேன். we have studied, நாங்கள் படித்து விட்டோம். you have studied, நீ படித்து விட்டாய். he has studied, அவன் படித்து விட்டான். she has studied, அவள் படித்து விட்டாள். it has studied, அது படித்து விட்டது. they have studied, அவர்கள் படித்து விட்டார்கள். இதுல நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி உருவாக்குறது? ரொம்பவே சிம்பிள். ஆக்சிலரி வேர்புக்கு பக்கத்துல நாட் போட்டாவே அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா மாறிடும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஐ ஹாவ் ஸ்டடிட், இங்க ஹாவுக்கு பக்கத்துல ஒரு நாட் போடுங்க. ஐ ஹாவ் நாட் ஸ்டடிட் அப்படின்னு வரும். இதுக்கான தமிழ் அர்த்தம் என்னது? நான் படித்ததில்லை அப்படின்ற ஒரு தமிழ் அர்த்தமும் இருக்கு, நான் படிக்கவில்லை அப்படின்ற தமிழ் அர்த்தமும் இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நீ அரசியல் படித்திருக்கிறாயா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ ஹாவ் நாட் ஸ்டடிட் அப்படின்னுவோம், நான் படித்ததில்லை அப்படின்னு சொல்லுவோம். நீ எக்ஸாமுக்கு படிச்சிட்டியா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ ஹாவ் நாட் ஸ்டடிட், நான் எக்ஸாமுக்கு படிக்கலன்றத ஐ ஹாவ் நாட் ஸ்டடிட் ஃபார் தி எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம்.
அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் படிக்கவில்லை அப்படின்ற மீனிங்ல வரும். அப்ப ஐ ஹாவ் நாட் ஸ்டடீட் அப்படின்னா நான் படித்ததில்லை, நான் படிக்கவில்லை அப்படின்ற ரெண்டு மீனிங் இருக்கு. நான் படித்ததில்லைன்றத ஐ ஹாவ் நாட் ஸ்டடீட், நாங்கள் படித்ததில்லை அப்படின்றத we have not studied, நீ படித்ததில்லை you have not studied, அவன் படித்ததில்லை he has not studied, அவள் படித்ததில்லை she has not studied, அது படித்ததில்லை it has not studied, அவர்கள் படித்ததில்லை they have not studied அப்படின்னு சொல்லலாம். அல்லது have not உடைய contraction என்னது? haven't. has not உடைய contraction hasn't. இந்த contractions யூஸ் பண்ணி நம்ம நெகட்டிவ் சென்டென்சஸ் உருவாக்கலாம். I haven't studied, we haven't studied, you haven't studied, he hasn't studied, she hasn't studied, it hasn't studied, they haven't studied. Eighth tense, past perfect tense. இதுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா subject plus had plus verb 3. present perfect tenseல have has நம்ம பயன்படுத்தியிருந்தோம். இது ரெண்டுத்தினுடைய past form தான் had. அப்ப இங்க வந்து ஒரே ஒரு auxiliary verb தான் had மட்டும்தான். I had studied, இப்ப எடுத்துக்காட்டுக்கு I had studied அப்படின்னா நான் படித்திருந்தேன் அப்படின்னு அர்த்தம். I studied அப்படின்றது simple past tense. I studied அதுக்கு மீனிங் நான் படித்தேன். ஆனா இங்க பாருங்க I had studied நான் படித்திருந்தேன், we had studied நாங்கள் படித்திருந்தோம், you had studied நீ படித்திருந்தாய், he had studied அவர் படித்திருந்தார், she had studied அவள் படித்திருந்தாள், it had studied அது படித்திருந்தது, they had studied அவர்கள் படித்திருந்தார்கள். இப்ப இதெல்லாம் எப்படி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸா மாத்தலாம்? ஹேடுக்கு பக்கத்துல நாட் போட்டாவே போதும், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸா மாறிடும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு I had not studied, we had not studied, you had not studied, he had not studied, she had not studied, it had not studied, they had not studied. The had not உடைய contraction என்னது? hadn't. அப்ப நம்ம contractions யூஸ் பண்ணியும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்கலாம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு I hadn't studied, we hadn't studied, you hadn't studied, he hadn't studied, she hadn't studied, it hadn't studied, they hadn't studied. Ninth one, future perfect tense. இந்த டென்ஸுக்கான ஃபார்முலா என்னதுன்னு பார்க்கலாம். subject plus will have plus V3. இப்ப எடுத்துக்காட்டுக்கு I will have studied அப்படின்னா நான் படித்திருப்பேன், we will have studied நாங்கள் படித்திருப்போம், you will have studied நீங்கள் படித்திருப்பீர்கள், he will have studied அவர் படித்திருப்பார், she will have studied அவள் படித்திருப்பாள், it will have studied அது படித்திருக்கும், they will have studied அவர்கள் படித்திருப்பார்கள். I will study அப்படின்றது simple future tense, அதுக்கு மீனிங் நான் படிப்பேன். ஆனா இங்க பாருங்க I will have studied நான் படித்திருப்பேன் அப்படின்னு அர்த்தம். இதுல நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி உருவாக்குறது? I will have studied அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல ரெண்டு auxiliary verbs இருக்கு, will, have. இதுல முதல் auxiliary verb என்னது? will. இந்த willுக்கு பக்கத்துல நம்ம not போடணும். அப்ப I will not have studied அப்படின்னு சொல்லலாம். அல்லது will not சுருக்கி I won't have studied அப்படின்னு சொல்லலாம். I will not have studied, I won't have studied. இதுக்கு மீனிங் என்னது அப்படின்னா நான் படித்திருக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப நான் படித்திருக்க மாட்டேன் I will not have studied. நாங்கள் படித்திருக்க மாட்டோம் we will not have studied. நீ படித்திருக்க மாட்டாய் you will not have studied. அவர் படித்திருக்க மாட்டார் he will not have studied. அவள் படித்திருக்க மாட்டாள் she will not have studied. அது படித்திருக்காது it will not have studied. அவர்கள் படித்திருக்க மாட்டார்கள் they will not have studied. இந்த will not என்றதை நம்ம சுருக்கி won't அப்படின்னு போடலாம். எப்படி போடலாம்? I won't have studied, we won't have studied, you won't have studied, he won't have studied, she won't have studied, it won't have studied, they won't have studied அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம கத்துக்கிட்ட 3 பெர்ஃபெக்ட் டென்சஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, 3 டென்சஸ்க்குமே பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்ல தான் நம்ம தொடங்குறோம். அதே போல V3 தான் நம்ம பயன்படுத்துறோம். 3 டென்சஸ்க்குமே நம்ம V3 தான் பயன்படுத்துறோம். ஆனா பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல have, has என்ற auxiliary verb பயன்படுத்துறோம். அதுவே past perfectல had அப்படின்னு மாறுது. future perfectல will have அப்படின்ற auxiliary verb பயன்படுத்துறோம். இப்ப தமிழ் மீனிங்ல உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம்.
ஐ ஹாவ் finished அப்படின்னா நான் முடித்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஐ had finished அப்படின்னா நான் முடித்திருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஐ will have finished அப்படின்னா நான் முடித்திருப்பேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக நம்ம தொடங்க போறது perfect continuous tenses. முதல்ல present perfect continuous tense. இதுக்கான ஃபார்முலா என்னதுன்னா subject plus have been or has been plus verb plus ing. இது கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றதால நம்ம பி ஃபார்ம்ஸ் பயன்படுத்தி இருக்கிறோம். அங்க பாருங்க பீன் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. அதே போல கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதால நம்ம ஐஎன்ஜி வேர்பையும் பயன்படுத்துறோம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு இந்த ஹேவ் பீன் அப்படின்றது ஐ வி யூ தேக்கு பயன்படுத்துவோம். ஹேஸ் பீன் அப்படின்றது ஹீ ஷி இட்டுக்கு நம்ம பயன்படுத்துவோம். அப்படின்னா ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் அப்படின்னா அதுக்கான தமிழ் அர்த்தம் என்னதுன்னா ரெண்டு விதமா நம்ம சொல்லலாம். நான் படித்து வருகிறேன் அப்படியும் சொல்லலாம், அல்லது நான் படித்து கொண்டு வருகிறேன் அப்படியும் சொல்லலாம். we have been studying அப்படின்னா நாங்கள் படித்து வருகிறோம் அப்படியும் சொல்லலாம், அல்லது நாங்கள் படித்து கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லலாம். you have been studying அப்படின்னா நீங்கள் படித்து கொண்டு வருகிறீர்கள். he has been studying அவர் படித்து கொண்டு வருகிறார். she has been studying அவள் படித்து கொண்டு வருகிறாள். it has been studying அது படித்து கொண்டு வருகிறது. they have been studying அவர்கள் படித்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது அவர்கள் படித்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். நாங்க இடம் இல்லாதால ஒரே ஒரு மீனிங் மட்டும் நான் போட்டிருக்கேன். இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா present perfect continuous tense இருக்கட்டும், அல்லது past perfect continuous tense இருக்கட்டும், அல்லது future perfect continuous tense இருக்கட்டும், இந்த மூணு perfect continuous tenseமே பாத்தீங்கன்னா டைம் வந்து மென்ஷன் பண்ணும். அதாவது எப்பொழுதிலிருந்து ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது, அல்லது வந்தது, அல்லது வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணும். அதே போல எவ்வளவு காலமாக ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது, அல்லது வந்தது, அல்லது வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணும். இப்ப எப்பொழுதிலிருந்து அப்படின்னு சொல்லும் போது நம்ம சின்ஸ் என்ற ப்ரொபோசிஷன் இங்கிலீஷ்ல பயன்படுத்துவோம். எவ்வளவு காலமாக அந்த செயல் நடக்குதுன்றத சொல்றதுக்கு ஃபார் என்ற ப்ரொபோசிஷன் பயன்படுத்துவோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் 2012 இங்கு பணியாற்றி வருகிறேன் அப்படின்றத இங்கிலீஷ்ல ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் சின்ஸ் 2012 அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் சின்ஸ் 2012. நான் 10 வருடங்களாக இங்கு பணியாற்றி வருகிறேன் அப்படின்றத இங்கிலீஷ்ல ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 10 years. ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 10 years அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் 10 வருஷம் இங்க வேலை செஞ்சு முடிச்சிட்டேன், பர்ஃபெக்டா குறிக்குது. பிளஸ் தொடர்ந்து இப்பவும் நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், கண்டினியூஸா குறிக்குது. அதனாலதான் இதை நம்ம பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி நெகட்டிவ் சென்டென்சஸ் உருவாக்குறது? சிம்பிள். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் அப்படின்னு இருக்கு. இங்க ஹாவ் பீன் ரெண்டு ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்கு. முதல் ஆக்சிலரி வேர்ப் என்னது? ஹாவ். அப்ப ஹாவுக்கு பக்கத்துல நம்ம நாட் போடணும். அப்ப ஐ ஹாவ் நாட் பீன் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ ஹாவன்ட் பீன் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, ஐ ஹாவ் நாட் பீன் ஸ்டடியிங், we have not been studying, you have not been studying, he has not been studying, she has not been studying, it has not been studying, they have not been studying. இப்ப have not உடைய contraction என்னது? haven't. has not உடைய contraction hasn't. அப்ப இந்த contractions யூஸ் பண்ணி நம்ம நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் உருவாக்கலாம். I haven't been studying, we haven't been studying, you haven't been studying, he hasn't been studying, she hasn't been studying, it hasn't been studying, they haven't been studying. The last but one, past perfect continuous tense. இதுக்கான ஃபார்முலா என்னதுன்னு பார்க்கலாம். subject plus had been plus verb plus ing. present perfect continuous tenseல நம்ம have been யூஸ் பண்ணோம், அது போல has been யூஸ் பண்ணோம். அந்த have been has been தான் past perfect continuous tenseல had been அப்படின்னு மாறுது. அப்ப ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங் அப்படின்னா தமிழ்ல நான் படித்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். we had been studying நாங்கள் படித்து கொண்டு வந்தோம். you had been studying நீ படித்து கொண்டு வந்தாய். he had been studying அவர் படித்து கொண்டு வந்தார். she had been studying அவள் படித்து கொண்டு வந்தாள். it had been studying அது படித்து கொண்டு வந்தது. they had been studying அவர்கள் படித்து கொண்டு வந்தார்கள். இதுல எப்படி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்கலாம்? I had been studying அப்படின்னு இருக்கு. இதுல had been ரெண்டு ஆக்சிலரி verb இருக்கு. எங்க நம்ம வந்து not place பண்ணோம்?
ஓகே, ஹேடுக்கு பக்கத்துல பிளேஸ் பண்ணணும், ஏன்னா அதுதான் முதல் ஆக்சிலரி verb. அப்ப ஐ had not been studying அப்படின்னு சொல்லலாம், அல்லது had not நம்ம சுருக்கி ஐ hadn't been studying அப்படின்னு சொல்லலாம். I had not been studying, we had not been studying, you had not been studying, he had not been studying, she had not been studying, it had not been studying, they had not been studying. நம்ம had not உடைய contraction hadn't, அதை யூஸ் பண்ணி சொல்லும் போது I hadn't been studying, we hadn't been studying, you hadn't been studying, he hadn't been studying, she hadn't been studying, it hadn't been studying, they hadn't been studying அப்படின்னு சொல்லலாம். 12th tense future perfect continuous tense. இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னு பார்க்கலாம். subject plus will have been plus verb plus ing. I will have been studying அப்படின்னா நான் படித்து கொண்டு வருவேன் அப்படின்னு அர்த்தம். We will have been studying, நாங்கள் படித்து கொண்டு வருவோம். You will have been studying, நீங்கள் படித்து கொண்டு வருவீர்கள். He will have been studying, அவர் படித்து கொண்டு வருவார். She will have been studying, அவள் படித்து கொண்டு வருவாள். It will have been studying, அது படித்து கொண்டு வரும். They will have been studying, அவர்கள் படித்து கொண்டு வருவார்கள். இதுல எப்படி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறது? I will have been studying. இந்த டென்ஸ்ல பாருங்க 3 ஆக்சிலரி verbs இருக்கு இல்லையா? will, have, been. இதுல முதல் ஆக்சிலரி என்னது? will. அந்த willுக்கு பக்கத்துல நம்ம not போட்டோம்னா இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா மாறிடும். அப்ப I will not have been studying அப்படின்னு சொல்லலாம். இந்த will notயே நம்ம சுருக்கி I won't have been studying அப்படின்னு சொல்லலாம். அப்ப I will not have been studying, we will not have been studying, you will not have been studying, he will not have been studying, she will not have been studying, it will not have been studying, they will not have been studying. இப்போ இதையே நம்ம will not சுருக்கி won't அப்படின்னு யூஸ் பண்ணும்போது I won't have been studying, we won't have been studying, you won't have been studying, he won't have been studying, she won't have been studying, it won't have been studying, they won't have been studying அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம கத்துக்கிட்ட 3 பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 3 டென்சஸ்மே பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்ல தொடங்குது, அதே போல ஐஎன்ஜி வேர்ப்ல முடியுது. ஆனா நடுவுல பாருங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல have been யூஸ் பண்ணியிருக்கோம், has been யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த have been has been தான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல had been மாறுது. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல will have been நம்ம யூஸ் பண்றோம். தமிழ் மீனிங்ல உள்ள வித்தியாசங்கள் பார்க்கலாம். I have been working அப்படின்னா நான் வேலை செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நான் வேலை செய்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லலாம். I had been working அப்படின்னா நான் வேலை செய்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நான் வேலை செய்து வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பாருங்க I will have been working அப்படின்னா நான் வேலை செய்து கொண்டு வருவேன் அப்படின்னு அர்த்தம், அப்படி இல்லைன்னா நான் வேலை செய்து வருவேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ 12 டென்சஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 12 டென்சஸையும் இப்போ பாருங்க I do அப்படின்னா நான் செய்கிறேன். இந்த இடத்துல do அப்படின்றத நம்ம மெயின் வேர்பா பயன்படுத்துறோம். அப்ப I do நான் செய்கிறேன். I did நான் செய்தேன். I will do நான் செய்வேன். I am doing நான் செய்து கொண்டிருக்கிறேன். I was doing நான் செய்து கொண்டிருந்தேன். I will be doing நான் செய்து கொண்டு இருப்பேன். I have done நான் செய்து விட்டேன், நான் செய்திருக்கிறேன். I had done நான் செய்திருந்தேன். I will have done நான் செய்திருப்பேன். I have been doing நான் செய்து வருகிறேன். I had been doing நான் செய்து வந்தேன். I will have been doing நான் செய்து வருவேன் அப்படின்னு அர்த்தம். கடைசியா 12 டென்சஸ் நடத்தும் போது இந்த ஒரு விஷயத்த சொல்லாம நான் இந்த கிளாஸ் முடிச்சேன் அப்படின்னா இந்த கிளாஸ் ஒரு நிறைவு இல்லாம முடிஞ்சிடும். அது என்னதுன்னா பி ஃபார்ம்ஸ் வந்து நம்ம மெயின் வேர்ப்ஸா டென்சஸ்ல பயன்படுத்தலாம். முதல்ல பி ஃபார்ம்ஸ் இந்த பிரசன்ட் டென்ஸ், அதாவது பிரசன்ட் டென்ஸ்ல பி ஃபார்ம்ஸ் மெயின் வேர்ப்ஸா பயன்படுத்தி வாக்கியங்கள் அமைக்கலாம். இங்க பாருங்க ஐ am honest. இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க ஐன்றது சப்ஜெக்ட், ஆம்ன்றது தான் வேர்ப், ஒரே வேர்ப் தான் இருக்கு இந்த இடத்துல. ஆம்ன்றது தான் வேர்ப், அதுதான் மெயின் வேர்ப். ஸோ இந்த இடத்துல பி ஃபார்ம் வந்து மெயின் வேர்பா வந்திருக்கு. ஆனஸ்ட் அப்படின்றது வேர்பு கிடையாது, அது ஒரு ஆட்ஜெக்டிவ். அப்படின்னா ஐ am honest அப்படின்னா நான் நேர்மையாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். we are honest நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம். you are honest நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்கள். he is honest அவன் நேர்மையாக இருக்கிறான். she is honest
அவள் நேர்மையாக இருக்கிறாள். இட் இஸ் ஆனஸ்ட், அது நேர்மையாக இருக்கிறது. தே ஆர் ஆனஸ்ட், அவர்கள் நேர்மையாக இருக்கிறார்கள். அந்த பி ஃபார்ம்ஸே பாஸ்ட் டென்ஸ்ல மெயின் வேர்பா பயன்படுத்தும் போது எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஐ வாஸ் ஆனஸ்ட், நான் நேர்மையாக இருந்தேன். we were honest, நாங்கள் நேர்மையாக இருந்தோம். you were honest, நீங்கள் நேர்மையாக இருந்தீர்கள். he was honest, அவர் நேர்மையாக இருந்தார். she was honest, அவள் நேர்மையாக இருந்தாள். it was honest, அது நேர்மையாக இருந்தது. they were honest, அவர்கள் நேர்மையாக இருந்தார்கள். அதே பி ஃபார்மை நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ல மெயின் வேர்பா பயன்படுத்தும் போது எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஐ வில் பி ஆனஸ்ட், நான் நேர்மையாக இருப்பேன். we will be honest, நாங்கள் நேர்மையாக இருப்போம். you will be honest, நீங்கள் நேர்மையாக இருப்பீர்கள். he will be honest, அவர் நேர்மையாக இருப்பார். she will be honest, அவள் நேர்மையாக இருப்பாள். it will be honest, அது நேர்மையாக இருக்கும். they will be honest, அவர்கள் நேர்மையாக இருப்பார்கள்.